ஆயில் யூஸ் பண்ணலன்னா ஹேர் க்ரோத் வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ஆயில் இல்லாமல் கூட ஹேர் க்ரோத் பூஸ்ட் பண்ண முடியும், அதுவும் டெய்லி 5 மினிட்ஸில். இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெத்தட் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம எல்லாரும் ஹேர் கேர்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆயில், ஹேர் பேக், ப்ராடக்ட்ஸ்ன்னு தான் யோசிப்போம். ஆனால் ஒரு முக்கியமான ஸ்டெப்பை இக்னோர் பண்ணுறோம். அது என்னன்னா பிளட் சர்க்குலேஷன். ஹேர் க்ரோத் நடக்கிறதுக்கு ஸ்கேல்ப்புக்கு ப்ராப்பர் பிளட் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். அது இல்லைனா எவ்வளோ ஆயில் போட்டாலும் ரிசல்ட் ஸ்லோவாக தான் வரும். இப்போலாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன நடக்குது? ஸ்ட்ரெஸ், லெஸ் ஸ்லீப், மொபைல் யூசேஜ் அதிகம். இதெல்லாம் ஸ்கேல்ப்பில் பிளட் ஃப்ளோவை கம்மி பண்ணும். அதனால தான் ஹேர் ஃபால், ஸ்லோ க்ரோத், தின் ஹேர்னு ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்கள் கை தான் வேணும், வேறு ஒன்றும் தேவை கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் சிம்பிளாக நம்ம ஹேருக்கு பண்ணுற மசாஜ் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமுடியில் இருக்க சிக்கை மெதுவாக எடுத்துட்டு நல்லா சிக்கை எடுத்த முடியில் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 1, உங்களோட ஃபிங்கர்ஸை ஸ்கேல்ப்பில் வச்சுக்கோங்க. நெயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெப் 2, லைட்டாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணாம், சாஃப்டாக இருக்கணும். ஸ்டெப் 3, ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் வரைக்கும் மூவ் பண்ணுங்க. அப்புறம் சைட்ஸும் மறக்காதீங்க. ஸ்டெப் 4, பார்ட் பை பார்ட் பண்ணுங்கள். ஒரு ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எப்படி தெரியுமா? இந்த மசாஜ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் ரூட்ஸ்க்கு ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் பெட்டராக ரீச் ஆகும். அதனால் ஹேர் ஸ்ட்ராங் ஆகும், க்ரோத் நேச்சுரலாக இம்ப்ரூவ் ஆகும். போனஸ் டிப் ஒன்று சொல்கிறேன். நைட் டைமில் மசாஜ் பண்ணினா இன்னும் நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். பிகாஸ் பாடி ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அது ஹேர் ஹெல்த்துக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணும். எல்லாருக்கும் டைம் இருக்காது, ஆயில் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இந்த மசாஜ் எல்லாருமே பண்ணலாம். பிஸியாக இருந்தாலும் பேபி இருந்தாலும் 5 மினிட்ஸ் நமக்கு கொடுக்க முடியும் இல்லையா? கன்சிஸ்டன்சி தான் சீக்ரெட். டெய்லி பண்ணினா தான் ரிசல்ட் தெரியும். 1 வீக்கில் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. 1 மந்தில் விசிபிள் சேஞ்ச் தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் சிம்பிள் ஹேர் க்ரோத் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் க்ளோவிங்.